வெல்கம் டு எஃப்ஐ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோல்டோட price action analysis. So let's dive into the video. First, we can start with the daily time frame. டெய்லி வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைஸ் இங்கே வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் அடிச்சு. ஸோ ப்ரைஸ் பெரிய இந்த ரேஞ்ச் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே பிரேக் அவுட் பண்ணலாம். இந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அவன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லைனை டச் பண்ற வரைக்குமே இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம வந்து லிக்விடிட்டியா தான் இருக்கும். இந்த இம்பேலன்ஸ் பாயிண்ட் ஃபுல்லாவே லிக்விடிட்டி. இப்போ ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல பாடி க்ளோஸ் ஸ்ட்ரென்த்தா வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நின்னது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் ஃப்ரேம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ரைஸ் இங்க ஒரு ரேஞ்ச் அடிச்சிருக்காங்க. ப்ரைஸ் இங்க ஒரு ரேஞ்ச் அடிச்சதுக்கு இந்த ஏரியா இந்த ஏரியால என்ன பண்ணிட்டான், லிக்விடிட்டிஸ் ஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி பில்ட் பண்ணதுக்கு இங்க வந்து பிரைஸ் டெய்லி இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் மேல புஷ் பண்ணு. இங்க இவ்வளவு பெரிய பைக் கேண்டில் இருக்குல்ல, இந்த பைக் கேண்டில் இந்த பைக் கேண்டிலோட ஹைஸ் எடுத்துட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பாடி க்ளோஸ் உள்ள வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வந்து செல் போயிருப்பாங்க. கன்ஃபார்மா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குன்ட்டு எல்லாரும் இந்த இடத்துல செல் போயிட்டு இங்க இந்த லோ தென் இந்த மிட்டிகேஷன் பாயிண்ட் இப்படி எல்லாம் டார்கெட் பண்ணிருக்காங்க. பட் பிரைஸ் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இங்க ஒரு சூப்பரான ஒரு சப்ளை பாயிண்ட் இருக்கும் 4 ஹவர்ல. அந்த அதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த பிரேக் அவுட் கொடுத்து நின்றுட்டு இருக்கான் பிரைஸ். இந்த பிரேக் அவுட்டுக்கு இதுதான் நமக்கு வந்து டிமாண்டா ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்டில் இந்த டிமாண்ட்ல இருந்து ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு புஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஸ்டில் இன்னும் இந்த டிமாண்ட் அடித்தான். இந்த டிமாண்டை பிரேக் பண்ற வரைக்கும் இது வேலிடா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஏரியால 4 ஹவர்ல 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா சோன் வந்து இன்னும் ரீஃபைன் பண்ணும்போது இன்னும் சின்னதா வரும். இந்த ஏரியா தான் நமக்கு சோனா வருது. ஆனா எஃப்ஓஎம்சில என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிமாண்டை எடுத்துட்டு ஒரு புஷ் கொடுத்துட்டு இன்ஸ்டன்டாவே வந்து ரிஜெக்ஷனோட ஆல் டைம் ஹைஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து கவுண்டருக்கு இப்போ ப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரைஸ் வந்து இப்போ கவுண்டருக்கு ரெடி ஆயிடுச்சு, அதாவது செல் ட்ரெண்ட். ஸோ அந்த செல் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சப்ளை. ஸோ இந்த ஏரியால வந்து 1 ஹவர் இந்த ஏரியால இருந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்வீப் படிச்சு இந்த லோஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டான், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பிப்ஸ் இந்த கேண்டில் மட்டும். இப்போ அந்த ஏரியா அங்க பிரேக் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் இங்க 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 இருக்க ஒரு சப்ளை ஸ்டில் இதுவுமே லிக்விடிட்டி, ஈக்குவலைஸ் லிக்விடிட்டி, டபுள் டாப் லிக்விடிட்டி, இந்த ஹை இந்த இடத்துல இன்டர்னலா ஒரு ஹை இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது காட்டும். இந்த 2 3 ஹை ட்ரிபிள் டாப் லிக்விடிட்டியை லோட் பண்ணிட்டு இந்த ஏரியால வந்து செல் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். இந்த செல் பார்த்ததுக்கு இன்ஸ்டண்டா போய் இந்த ஏரியால இருந்து தான் நமக்கு டெசிஷன் டிமாண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. டெசிஷன் டிமாண்ட் இங்க கிரியேட் ஆகி இம்பல்ஸா போய் உடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு டெசிஷன் டிமாண்ட். இங்க நம்ம அக்ரெசிவா தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ ப்ரைஸ் நெக்ஸ்ட் கீழே வந்து டெசிஷன் டிமாண்ட் இதை எடுத்துட்டு இந்த ஏரியால நமக்கு வந்து ஃபுல்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நாங்க இங்க இருந்து பைக் கேப்சர் பண்ணியிருந்தோம். நாங்க எங்க கேப்சர் பண்ணோம்னா
இந்த ஹை பாயிண்ட் 1:5 நாங்க கேப்சர் பண்ணியிருந்தோம் ஃபைட் பேட்டர்ஸ்ல. தென் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டிமாண்டுக்கு இந்த வேலை இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்ல வரும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் தான் போகும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து கவுண்டருக்கு ரெடி ஆனதால டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹை லிக்விடிட்டி அந்த இடத்துல லோட் பண்ணி எடுத்துட்டு இம்பல்ஸாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இதுதான் நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். இந்த லோ டு இந்த ஹை இதுதான் நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச். இதுக்குள்ள தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டிமாண்டுக்கு இந்த ப்ரைஸ் வந்து நின்றுகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லிக்விடிட்டி எடுக்கணும் ப்ரைஸ் இந்த 1 ஹவருக்கு போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராப் நடக்கும். இது ஸ்வீப் இதை சிஹெச்சா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இதுல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாம அக்ரெசிவாவே வந்து இந்த டிமாண்டை ஃபெயில் பண்றோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டிஸ் இந்த ஏரியா ஃபுல்லாவே நமக்கு இது ஃபுல்லாவே நமக்கு லிக்விடிட்டியா மாறி தென் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் செல். ஸோ இன்னைக்கு லண்டனுக்கான ட்ரேட் ஆக்சுவலாக லண்டனுக்கான ட்ரேட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னைக்கு நியூயார்க் செக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸோ இந்த ஸ்டில் நமக்கு இன்னும் இந்த டிமாண்ட் உடையாத வரைக்கும் இது வந்து வேல்யூ. நெக்ஸ்ட் இது சப் பிரேக் அவுட். எப்போ இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும்னா இந்த ஹையை உடைக்கும் போது லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும். தென் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு நம்ம ஜோன் ரீஃபைன் பண்ணோம். 1 ஹவர் 15 மினிட்டா ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து டபுள் டாப் லிக்விடிட்டி. இந்த டிமாண்டுக்கு இந்த ஏரியா ஒரு ட்ராப் அடிச்சுட்டான். இந்த லோ இதை வந்து ட்ராப் அடிச்சுட்டு தென் இங்க வந்து இந்த இங்க கொடுத்த கவுண்டருக்கு கொடுத்த பிரேக் அவுட். ஸோ அங்க இருக்க லிக்விடிட்டிஸுமே இங்க ஒரு ப்ராப்பர் அக்குமுலேஷன் நடந்திருக்கு ப்ரைஸ்ல. ப்ரைஸ் இங்க ஒரு ப்ராப்பர் அக்குமுலேஷன் நடந்துட்டு நெக்ஸ்ட் இங்க பிரேக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ வந்து சப் பிரேக் அவுட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு டிமாண்டா டெசிஷன் டிமாண்டா எடுக்கும். பட் இந்த ஏரியால என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 மினிட்ல இங்க இருந்து ஒரு மூவ் கொடுத்தாங்க இந்த ஏரியா டு இந்த ஹை பாயிண்ட். இங்க கொடுத்த மூவ்க்கு இந்த ஏரியால இருக்க சப்ளை பாயிண்ட். ஸோ ப்ரைஸ் இங்க இருக்க லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிட்டு இம்பல்ஸா போய் இந்த ஹையை உடைக்குது. அப்படின்னா நம்ம அக்ரெசிவாக இங்க இதுக்குள்ள லோயர் டென்ஷன் இருக்க டிமாண்ட் பார்த்து நம்ம அக்ரெசிவாக என்ட்ரி ஆயிடும். பட் இந்த ஏரியால ப்ரைஸ் இங்க ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து இங்க ஃபிளிப் ஆயிருக்கு. ஸோ ஃபிளிப் ஆயிட்டு நெக்ஸ்ட் இன்டர்னல் பிரேக் அவுட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹையை எடுத்துதான் ஹையை எடுத்துட்டு நமக்கு இதுதான் ரெசிஸ்டன் அடாக்ட் ஆகும். அதை ஃபெயில் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர் ஃபிட்ஸும் 3 மினிட்ல இங்க ஒரு என்ட்ரி. 5 மினிட்ல இது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்தேன். இந்த டிமாண்டுக்கு இந்த டிமாண்ட் வந்து இன்னும் ஒன்று இந்த ஏரியா ஃபுல்லாவே லிக்விடிட்டிஸா கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா லிக்விடிட்டியா கிரியேட் பண்ணிட்டு இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டெசிஷன் டிமாண்டோட லோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்.
ஸோ இதுக்கான டார்கெட் எங்க வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. பட் அந்த ஹைன்றத விட சேஃபா வைக்கணும்னா, இதோட ஹார்மோனிக் பாயிண்ட் பிரைஸ் வந்து இந்த ஏரி இந்த டெசிஷன் டிமாண்ட் இந்த டிமாண்டோட லிக்விடிட்டிஸை எடுத்துட்டு, ஸோ இங்க வந்து இன்டர்னலா லிக்விடிட்டி பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் நமக்கு இப்போ வந்து ப்ராப்பர் ஃபிளிப் ஜோன் கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல நமக்கு டிமாண்ட் என்ட்ரி இங்கே தான். ஸோ இப்போ வந்து டூ சினாரியோஸ். பிரைஸ் இந்த ஏரி இந்த ஏரியாவை எடுத்துட்டு ஒன்று போய் பிரைஸ் இங்க மெட் பண்ணணும். இந்த ஹார்மோனிக்கோட என்ட்ரிஸ் இந்த ஏரியா இதை எடுக்கணும். ஆர்எல்ஸ் இந்த ஏரியால நமக்கு ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம இங்க ஃபுல் பேக்ல இங்கே ஃபார்ம் ஆகிற டிமாண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதை எடுத்துட்டு நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை, இந்த ஹார்மோனிக் என்ட்ரி இல்லாம இந்த ஹைஸ், இந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ப்ராப்பரா இந்த ஜோன்ல ஒரு வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி மார்க் இருக்கு. இங்க குவாலிட்டி ஸ்பீட், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், இன்ஸ்டன்டா இருக்க டெசிஷன்ஸ் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்தா பை போலான்னு இருக்கு. ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே பை ஆயிட்டு, ஸோ இது வந்து நமக்கு டிபி ஒன்னா மாறும். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு டிபி டூ 3668.01 TP2, then TP1 3661 TP1 3668 TP2. ஸோ நெக்ஸ்ட் கோல்டோட இன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நியூயார்க்கு எனக்கு என்ன பண்ணுவோம்னா, delete பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து லண்டன் என்ட்ரி ஆக்சுவலா இங்க வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் லண்டன் என்ட்ரியா வரும். நெக்ஸ்ட் லண்டன் என்ட்ரி இதை எடுத்துட்டு பிரைஸ் நியூயார்க்குள்ள இந்த ஏரியாவுக்கு போச்சுன்னா நியூயார்க்ல கன்ஃபார்ம் ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடைக்கும். ரிவர்சல் என்ட்ரில நம்ம செல் அடிக்க போறோம். இந்த ஏரியா செல் அடிச்சுட்டு நம்ம வந்து கீழே ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்து நம்ம டார்கெட் பண்ண போறோம். கீழே இருக்க ஜோன்ஸ். 10 minutes. And we will see on another video. Thank you guys.